எஸ் ப்ரோ. ஆக்சுவலி கொங்கு மண்டலம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரையும் ஏடிஎம்கேவோட கோட்டை, டிஎம்கேவோட வந்து 2வது கோட்டை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா கோட்டையும் ஆள்றதுக்கான தளபதி வந்து எங்களோட மண்ணுக்கு வராரு. ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ எவ்வளோ நீங்கள் கொங்கு மண்டலம் சொல்கிறீங்க, பெரிய கோட்டைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வரும்போது ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மக்களோட வேலை வாய்ப்பை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கலாம். சாய பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. 70 வருஷமாக ஆழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. இந்த திராவிட மாடல் ப்ளஸ் ஏடிஎம்கே மாடல் 2 மாடல்களும் இருக்குது. எவ்வளோ நம்ம மக்களை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை தெரிஞ்சிருக்கலாம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது. வர வழியிலே சொல்கிறேன் பாருங்களேன், ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரோட் கண்டிஷன்ஸ், ரொம்ப மக்களோட கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை மீட்டு வெற்றி வாதையை கொண்டு போகிறதுக்கு தளபதியோட ஆட்சி நல்லா இருக்கும் நம்புறோம் ப்ரோ. ஈரோடு மாவட்டனாலே வந்து பெரியார் பிறந்த மண் ப்ரோ. சமூக நீதி, சமத்துவ கொள்கை, இதான் நம்மளோட செக்குலர் ஜஸ்டிஸ், இதுதான் நம்மளோட வந்து கொள்கையே. சரி, கொள்கையேட்ட கூட்டணிடுவாங்க, அதுக்கு அப்புறமேட்டு வரேன். இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த கேஸ்ட் பிரச்சனை இதெல்லாம் ரொம்ப காமனாக இருக்கிறது தான். பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்கிறாங்க. ஈவனுமே இங்கேயுமே வந்து இந்த ஏற்றத்தாழ்வு இது மாதிரி விஷயம் ரொம்ப நார்மலாக இருக்குது. இதை உடச்சிட்டு எறிகிறதுக்கான ஒரு அம்பா வந்து எங்கள் தளபதி இருப்பார்னு நினைக்கிறேன். மக்களோட வாழ்வாதார பிரச்சனை, வேலை வாய்ப்பு, சாயக்கழிவு வந்து நம்ம கடலில் ஆற்றுல கறக்கிற பிரச்சனை, மேட்டூர் குடிநீர் தண்ணீர் பிரச்சனை, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி 6 நாள் வருன்றாங்க. எத்தனை நாள் வருதுன்னு சொல்லிட்டு மக்களை கேளுங்க, உங்களுக்கு தெரியும். அந்த தண்ணி சுகாதாரமாக இருக்கா, எவ்வளோ நோய்கள் வருதுன்னு சொல்லி மக்களுக்கு கேளுங்க, தெரியும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணுவார்னு தளபதி நம்புறோம் ப்ரோ. திருநெல்வேலியிலேருந்து வராங்க, நான் ஈரோடு தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, வரவேற்கணும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரது நம்ம கண்டிப்பாக வரவேற்கணும். எத்தனை வருஷமா இந்த டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பாதுகாவலர், சிறுபான்மை இதெல்லாம் இல்லவே இல்லை. 4.5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அடிக்கல் நாட்டுறாரு ஹஜ் ஹவுஸ். இப்போ யார் ஹஜ் ஹவுஸ் கேட்டா? முன்னாடி எப்பயோ கேட்ட கோரிக்கைக்கு 4.5 வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கல் தான். என்ன ஏமாத்துறீங்களா? இப்போ ஓட்டுக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் பயன்படுத்தி கொண்டு, ஓட்டுகளாகவே வைத்து கொண்டு இப்போ அதே தான் நாடகம் ஓடுது. அதனால இஸ்லாமியர் விழித்துக் கொள்ளணும். நிச்சயமாக தளபதி ஆட்சி நல்லாட்சி அமையும். அவர் கூட இருந்து பயணித்தவர் நாங்கள் இருவரும். இஃப்தாருடைய நேரத்தில் இருந்து அதுக்கு முன்பதாகவே நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். அவருடைய மனசு எப்படி, அவர் நல்லா செய்வார், அதன் நோக்கம்தான். நிச்சயமாக இந்த தளபதி ஈரோடுக்கு வர நாங்கள் ஆடம்பரமாக வரவேற்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறோம். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி காணக்கூடிய இதாக இருக்கும். ஏன்னா இத்தனை வருஷம் வந்து இவங்களுக்குள்ள, அதாவது டிஎம்கே ஏடிஎம்குள்ள கூட போயிருந்துச்சு. இப்போ டிவிக்கேன்னு மிகப்பெரிய ஒரு இதாக நடக்குது. அதனால தான் பயப்படுறாங்க. இவ்வளோ பாருங்க, மக்களுடைய தாரையான கூட்டங்கள் வருது. ஏன்? அவர் மேலே வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை தான் நாங்கள் மதகுருமார்கள் தான், இஸ்லாமியுடைய மிகப்பெரிய நாங்களும் பொறுப்பில் இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 90 ஆலிம்கள் வந்து இதில் இருக்கிறோம். எல்லாருடைய நம்பிக்கை தளபதி தான். நிச்சயமாக இந்த 2026 என்பது தளபதியுடைய ஆட்சி அமையும். நாங்கள் துவா செய்வோம், வெற்றி பெறுவோம்.